கொழுந்தனாரே. அட இருங்க கொழுந்தனாரே. நேத்து திதியை கூட நின்னு நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி கொழுந்தனாரே. நீங்க எதுக்காக எனக்கு நன்றி சொல்றீங்க? இது என் வீடு, என் வேலை, என் கடமையை நான் செய்யறேன். உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இருங்க கொழுந்தனாரே. இந்த வீட்ல எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. நீங்க இன்னும் குழந்தை மாதிரியே குறுக்க மறுக்க சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி கொழுந்தனாரே? இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது சொன்ன கொன்றுவான் உன்னை. அம்மா, என்னம்மா, என்ன பிரச்சனை? பாருங்க மாமா, கார்த்தி வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியே சுத்திட்டு இருக்காருன்னு பம்பு பேசிட்டு இருக்கா. புஷ்பா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? இத்தனை நாளா ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவன நாங்க தான் வீட்டுல இருன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாருமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தேவையில்லாம தலையிடாத. மாமா, நான் இப்ப என்ன தப்பா கேட்டுப்புட்டேன்? அவருக்கும் குடும்பம் குட்டின்னு ஆக போகுது. 4 காசு தனியா போய் சம்பாதிங்கன்னு தானே சொன்னேன். அது ஒரு தப்பா? தப்புதான். அத நீ சொல்லக்கூடாது. இதுக்கு மேலையும் நீ தப்பா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தன்னா எங்களால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. பரவாயில்ல பிருந்தா, என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்தாலும் தப்புன்னு புருஷனுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிறியே, பெரிய சாமர்த்தியக்காரி தாண்டி. ஹலோ, என்ன பிருந்தாவை பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் கொழுந்தனாரே? என் கிட்ட தப்பா பேசினா அவ கேப்பா, அவகிட்ட தப்பா பேசினா நான் கேப்பேன். என்ன பிரச்சனை? பாருங்க மாமா, 2 நாள் நல்லவங்க மாதிரி பேசினாங்க, இப்ப மறுபடியும் எல்லாரையும் தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம். பேசாம அவங்க வேலையை போய் பாருங்க, போங்க. முன்னளவுக்கு மோசம் இல்ல, என்ன நம்புறாங்க. எனக்கு சப்போர்ட்டிவா வர பேசுறாங்க தெரியுமா? அப்படியா? யாரு? எல்லாருமே தான். குறிப்பா அந்த வள்ளி. எல்லாரும் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுறது, அழுது நடிக்கிறது, இதுலலாம் கொஞ்சம் மனசு இறங்குறாங்க. அப்புறம் என்ன, வந்த வேலையை முடிக்க வேண்டியதானே? இல்ல ஆதி, அது கொஞ்சம் கஷ்டம். இந்த குடும்பத்தோட பலம் பணமோ அதிகாரமோ இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா நிக்கிறாங்க. எல்லாரும் சண்டை போட்டு தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வையேன், வரைஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி ஒரு சப்போர்ட்டான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. அப்போ அந்த குடும்பத்தை உடைக்கணும். அதுக்கு அந்த ஒற்றுமையை உருவாக்குற 2 பேரை பிரிச்சாலே போதும் பார்ட்னர். நில்லு, வந்து உட்காரு. என்கிட்ட பேசணும்னு தானே வந்த? அப்ப வந்து உட்காரு. ராகவனையும் கனியும் கவனிச்சியா? இத்தனை நாள் வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாம இருந்தான். கனி அவனை நெருங்க நெருங்க அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட கெட்டவனும் வாழ்க்கையில 2 இடத்துல மாறுவாங்க. ஒண்ணு, ஒரு பொண்ணு தன்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம். 2, ஒரு பொண்ணுக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறம். அதுல ராகவன் மாமா 2வது ரகம். கொஞ்சம் முன்னாடியே கனி கூட அவரு பழக ஆரம்பிச்சிருந்தாருன்னா கனி அவங்க அப்பாவோட நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் அனுபவிச்சிருப்பா. இப்ப மட்டும் என்ன, 24 மணி நேரமும் கனி கூடவே தான் இருக்கான். அவன் 7 வருஷமா கனி கூட வாழாத வாழ்க்கைய இப்ப வாழ்ந்துடணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். கனியும் ஒன்றும் லேசுப்பட்டவ இல்லடி. என்னதான் நீ வளர்த்தாலும், என் மேல அன்பா இருந்தாலும், அப்பாக்குன்னு ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி வச்சிருக்கா. அப்படியே ஒண்டிக்கிட்டா. அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்புங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. இதோ என்னைய எடுத்துக்கோ. எங்க அப்பாவை எனக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. நம்ம பிருந்தா பிறந்த கொஞ்ச நாளே அவர் இறந்துட்டாரு. ஆனா எங்க அப்பா கூட நாங்க இருந்த எல்லா ஞாபகங்களும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. பொண்ணுங்களோட கோல்டன் பீரியட்னா அது அவங்க அப்பா கூட வாழ்றதுதான். அப்பா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோல. நம்மளும் சேர்ந்திருந்தா ஒரு அப்பா அம்மாவா ஒரு குழந்தைக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அது அது நம்ம கல்யாணம் ஆன வேகத்துக்கு குழந்தை பிறந்திருந்தா
அதை சொன்னேன். எனக்கு தலை வலிக்குது. டீ கிடைக்குமா? ஆ சொல்லுங்க. மேடம் உங்களுக்கு ஒரு கவர் வந்திருக்கு, இந்தாங்க மேடம். வரேன் மேடம். ம், ஓகே. எத்தனை வாட்டி இந்த ஸ்பார்க் பிளக்கை மாத்துறது? எப்போ பார்த்தாலும் செலவு வச்சுக்கிட்டு. சார் உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு இந்த போட்டோவை அனுப்பியிருக்காங்க? அப்போ இந்த போட்டோவை அனுப்பி யாராவது ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களா? இது அனுப்புனது யாரா இருக்கும்? இந்த ஃபோட்டோ எதுக்கு இப்போ எனக்கு அனுப்பணும்? யாருக்கோ என்னை பற்றின ரகசியம் தெரிஞ்சிருக்கு. யாரு 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 யாரா? எங்கேயோ பிசுறு விட்டு வச்சிருக்கடா மாறா. சீக்கிரம் கண்டுபிடி. வீரா வீரா, ஐயோ ஒரு நிமிஷம் நில்ல. வீரா இத பாரு. என்னது இது? கருப்பட்டி பணியாரம் உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே, கேள்விப்பட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லையே. பிடிக்கலனாலும் சாப்பிட. வெள்ளத்துக்கு பதிலா கருப்பட்டி போட்டு செஞ்சிருக்கேன். செம்ம ருசியா இருக்கும். எங்க அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னைக்காவது செய்யலான்னு பாக்குறேன். எனக்கு நேரம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்தா எடுத்துக்கோ. குழந்தைனாரே, இந்தாங்க கருப்பட்டி பணியாரம், நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க குழந்தைனாரே, சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி சாப்பிடுங்க. ஐயோ, மாமாக்கு மாத்திரை கொடுக்கணும், மறந்தே போயிட்டேன். ஐயோ, நேற்று ஒரு மாதிரி நடந்துக்கிறா, இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறா. என்னமோ தப்பா இருக்கு.